வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் ரயில்வே சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தகவலையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சற்று முன் ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரியான ஜாப்புக்கு பார்த்திங்கன்னா போட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா பணியிடம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு தகுதி நீங்கள் டிப்ளமோ அண்ட் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி 20,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 14/11/2024. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய மொபைலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா சவுத்தர்ன் ரயில்வேலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த சவுத்தர்ன் ரயில்வே நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் டேட் 5/10/2024 4/11/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலிட்டான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் வயலின் அண்டு மிருதங்கம் அப்படிங்கிற 2 போஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ அல்லது டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் 50% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் இந்த அதாவது நீங்கள் டிப்ளமோலையோ அல்லது டிகிரிலேயோ நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அல்லது ஐடி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ரூவ் தான் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிடேஷன்ஸ் எவ்வளோ இருக்கணும், ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. SC/ST கேண்டிடேட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி OBC, BC, MBC கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கான டேட்டா பொறுத்து எந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 500 கொடுத்துருக்காங்க ஆல் கேண்டிடேட்டுக்கும். SC/STக்கு பார்த்திங்கன்னா 250 rupees உங்களுக்கு ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபோன்லேயே நீங்கள் www.rrcmas.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் என்னென்னு அட்டாச் பண்ணணும், அந்த டாக்குமெண்ட்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதும் இதிலேயே சொல்லியிருக்காங்க. ஸ்கேண்டு ஃபோட்டோ காப்பி, அதே மாதிரி சிக்னேச்சர் இருக்கணும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ எம்பிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது, கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தென் அதே மாதிரி உங்களுக்கு அஃபிஷியல் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.